எழுச்சியுடன் களமிறங்கும் அண்ணாமலை. இனிமேல் தமிழகத்தில் மும்முனை போட்டிதான். டெல்லி சென்றுவிட்டு திரும்பியதும் அண்ணாமலை எடுக்கப் போகும் அதிரடி முடிவு. வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் கடந்த 60 ஆண்டு காலமாக திமுகவா அதிமுகவா என்கிற நிலைதான் இருந்தது. ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் களமிறங்கி 2 திராவிட கட்சிகளையும் ஓரங்கட்டிவிட்டது. குறிப்பாக மீண்டும் திமுக ஆட்சி தொடரும் என்று மலைபோல் நம்பிக்கொண்டிருந்த மு.க. ஸ்டாலின் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். கொளத்தூர் தொகுதியே அவரை காலை வாரிவிட்டது. அந்த அளவுக்கு சினிமா சுனாமியாக விஜய் தமிழக அரசியலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். இந்த தேர்தலை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பெரும் சரிவை சந்தித்துள்ளது. குறிப்பாக அந்த கட்சியை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு எதிராக திரும்பி விஜய்க்கு ஆதரவு கொடுத்தது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதோடு தற்போது அடுத்தடுத்த அதிமுக புள்ளிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டு வருகிறார்கள். முன்னதாக 4 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார்கள். இதை வைத்து பார்க்கும்போது அடுத்த தேர்தல் வரை கூட அதிமுக தாங்காது என்பது தெரிய வந்துள்ளது. அதற்குள் அக்கட்சியில் உள்ள 90% பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்தபடியாக தமிழக அரசியலில் திமுகவா தாவேகாவா என்கிற நிலைப்பாடு ஏற்படும் என்று கூறப்படும் நிலையில் அந்த நிலை கண்டிப்பாக ஏற்படாது. மீண்டும் தமிழக அரசியலில் கடந்த தேர்தலை போன்று மும்முனை போட்டி வெடிக்கப் போகிறது என்று அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவராக போகிறார். மத்திய இணையமைச்சராக போகிறார். புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்பது போன்ற பலதரப்பட்ட செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நேரத்தில் தனது பிறந்த நாளான ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கப் போவதாக கடந்த சில தினங்களாக ஒரு பரபரப்பு செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்காக நேபாளத்தில் ஆன்மீக பயணத்தை முடித்ததும் நடிகர் ரஜினிகாந்தை அவர் சந்தித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு அண்ணாமலை தனது புதிய கட்சியை அறிவிப்பார் என்கிறார்கள். மேலும் தற்போதைய சூழலில் மீண்டும் டெல்லி பாஜக அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவியை வழங்கி அதிகாரத்தை அவரிடத்தில் கொடுத்தால் தமிழக அரசியல் களம் மிகப்பெரிய பரபரப்பு களமாகிவிடும். அண்ணாமலையின் அதிரடியான அரசியல் பாணியும் ஊழலுக்கு எதிரான அவரது பிரச்சாரங்களும் இளைஞர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதனால் அண்ணாமலை மீண்டும் அதிகாரத்துடன் களமிறங்கினால் தற்போது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்கிற 2 கட்சிகளுமே மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்துவர். அது மட்டுமின்றி அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினாலும் தமிழக அரசியலில் பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்துவார் என்பதே அரசியல் விமர்சகர்கள் பலரது கருத்தாகவும் உள்ளது. காரணம், சமீப காலமாக தமிழக அரசியலில் திறமையான இளைஞர்களுக்கு மக்கள் அமோகமான வரவேற்பு கொடுக்கிறார்கள். அந்த வகையில் அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு கட்சி தொடங்கினார். ஏற்கனவே அவருக்கென்று இருக்கும் ஒரு ஆதரவாளர் கூட்டம் மட்டுமின்றி பாஜகவின் வாக்கு வங்கியை தாண்டி நடுநிலை வாக்காளர்களின் ஆதரவையும் பெரிய அளவில் பெற முடியும். அப்படி அண்ணாமலை மீண்டும் பாஜக மாநில தலைவராகவோ அல்லது ஒரு புதிய கட்சி தலைவராகவோ களமிறங்கினால் தமிழக அரசியலில் மீண்டும் மும்முனை போட்டி அதிரடியாக வெடிக்கும். தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் என்பது படிப்படியாக ஓரங்கட்டப்பட்டு விஜயா அண்ணாமலையா உதயநிதியா என்கிற நிலை உருவாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு புதிய சகாப்தம் தமிழக அரசியலில் உருவாகும். அந்த வகையில் தமிழக அரசியலில் இரட்டை இலை உதயசூரியன் என்கிற பாரம்பரிய சின்னங்களை அப்புறப்படுத்தப்பட்டு கடந்த சட்டமன்ற தேர்தலில் புதிய சின்னமான விசிலுக்கு பெருவாரியான மக்கள் வாக்களித்தார்கள். அதனால் அண்ணாமலையே அடுத்து தனித்துவமான தலைவராக புதிய கட்சியுடன் புதிய சின்னத்துடன் களமிறங்கும் போது ஒரு நடுநிலையான பெரும் கூட்டம் ஆதரவு தெரிவிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மும்முனை போட்டிதான் அடுத்து தமிழ்நாட்டில் வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி அண்ணாமலையின் நற்பணி மன்றம் தீவிரமாக செயல்பட்டு வருவதோடு புதிய கட்சி தொடங்கினால் தமிழக மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதனால் எந்த பொறுப்புகளும் கொடுக்கப்படாத பாஜகவிலிருந்து உங்களது எதிர்காலத்தை வீணடிக்க வேண்டாம் என்று அண்ணாமலையை கேட்டுக் கொண்டு வருகிறார்கள். அதோடு அண்ணாமலை நற்பணி மன்ற நிர்வாகிகள் மக்கள் நலப்பணிகள் மட்டுமின்றி பூத் லெவலில் பலத்தை அதிகரிக்கவும் தங்களது பங்களிப்பை செலுத்த தொடங்கிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் ஜூன் 4ஆம் தேதி தனது பிறந்த நாளில் அண்ணாமலை அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை ஒரு புதிய மாற்று சக்திக்கான அடித்தளத்தை போடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக பாஜகவில் உட்கட்சி பூசல் மட்டுமின்றி டெல்லி பாஜக அதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடாதது போன்ற விஷயங்கள் அண்ணாமலையை பெரிய அளவில் டென்ஷன் செய்துள்ளதாம். அதன் காரணமாகவே ஜூன் முதல் வாரத்தில் டெல்லி செல்லும் அண்ணாமலை தனது புதிய கட்சி குறித்த விவகாரத்தை டெல்லி மேலிடத்தில் தெரிவித்துவிட்டு அவர்களின் ஆசிர்வாதத்துடன் கட்சி தொடங்கி இருப்பதாகவும் அண்ணாமலை ஆர்மி வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதே சமயம் இன்னொரு பக்கம் அண்ணாமலை புதிய கட்சி எல்லாம் தொடங்க மாட்டார், தனக்கு மாநில தலைவர் பதவி தரவில்லை என்றாலும் ஒரு தொண்டனாக கூட கட்சியை தொடர்வார் என்கிற கருத்துக்களும் வெளியாகி வருகின்றன. அதனால் அண்ணாமலையின் டெல்லி விசிட்டுக்கு பிறகு புதிய கட்சியா அல்லது பாஜகவில் புதிய பொறுப்பா, அவரது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எதை நோக்கி செல்ல போகிறது என்பதெல்லாம் வருகிற ஜூன் மாதத்தில் தெரிந்துவிடும். அதனால் அண்ணாமலையின் டெல்லி பயணம் எப்படிப்பட்ட அரசியல் நிகழ்வுகளை உருவாக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. 10 வயது சிறுமியை படுகொலை செய்த கார்த்தியை கடுமையாக தாக்கிய சிறை கைதிகள்.
கோவை மாவட்டத்தில் உள்ள சூலூரில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்த கார்த்தி, மோகன்ராஜ் ஆகியோரை காவல்துறை கைது செய்தார்கள். தனது வீட்டுக்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிக்கு சாக்லேட் வாங்கி தருவதாக சொல்லி பைக்கில் அழைத்துச் சென்றது சிசிடிவி ஃபுட்டேஜில் தெரிய வந்தது. அந்த குற்றத்தை மறைப்பதற்காக கார்த்திக் அவரது நண்பர் மோகன்ராஜ் உதவி செய்திருக்கிறார். அவர்கள் இருவருமே இந்த சிறுமியின் பெற்றோருடன் சேர்ந்து அவரை தேடுவது போன்று நடித்துள்ளார்கள். அதன் பிறகுதான் சிறுமியை கொலை செய்தவர்களே போலீசுடன் தேடி வந்தது தெரிய வந்துள்ளது. அதையடுத்து குண்டர் சட்டத்தில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த சிறுமியின் தாயார் தனக்கு தெரியாமலேயே தனது கணவர் மகளின் உடலை எரித்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான நிலையில் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் கார்த்தியை அங்குள்ள சிறைவாசிகள் இவர் 10 வயது சிறுமியை வன்கொடுமை செய்து படுகொலை செய்தார் என்பதை கேள்விப்பட்டு அவர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த கார்த்தியை சிகிச்சைக்காக காவல்துறையினர் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார்கள். அடுத்த செய்தி. திருப்பரங்குன்றம் கூட்ட நெரிசலில் 87 பேர் மயக்கமா? அறநிலையத்துறை வெளியிட்ட அவசர செய்தி. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் 87 பேர் மயக்கமடைந்திருப்பதாக நேற்று பரபரப்பு செய்திகள் வெளியாகின. ஆனால் இந்த செய்தியை இந்து சமய அறநிலையத்துறை முற்றிலுமாக மறுத்துள்ளது. அதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில், திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் 87 பேர் மயக்கமடைந்து கீழே விழுந்துவிட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. ஆனால் அது உண்மையான செய்திகள் அல்ல. மதுரையைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்கிற ஒரு பக்தர் மட்டுமே மயக்கமடைந்தார். உடனடியாக அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதோடு கோடைக்கால வெப்பத்தை தணிக்கும் விதமாக கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக குடிநீர் மற்றும் பந்தல் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அறநிலைத்துறை சரியான நடவடிக்கை எடுத்ததால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றாலும் ஊடகங்களில் தவறான செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திவிட்டார்கள் என்று அறநிலையத்துறை ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. மூடப்படும் மதுக்கடைகள் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தாவேகாவுக்கு பாஜக வைத்த கோரிக்கை. தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சரானதும் 717 மதுக்கடைகள் மூடப்படும் என்று அறிவித்திருந்தார். அதையடுத்து ஆங்காங்கே சில மதுக்கடைகள் மூடப்படுவதாகவும் கூறி வந்தார்கள். ஆனால் மதுரை திருப்பரங்குன்றத்தில் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு மூடப்பட்ட 3 டாஸ்மாக் கடைகளில் ஒன்று தற்போது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதுக்கடையை தமிழக வெற்றிக்கழகத்தைச் சேர்ந்தவர் நடத்தி வருகிறார். இதற்கு தமிழக பாஜக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. 717 மதுக்கடைகளை மூடுவதாக சொல்லிக்கொண்டு பெயரளவுக்கு மட்டும் கடைகளை மூடிவிட்டு அடுத்தபடியாக தமிழக வெற்றிக்கழகத்தின் மூலம் அந்த கடைகளை மீண்டும் திறப்பது எந்த வகையில் நியாயம்? இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் எந்தெந்த மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளது என்பது குறித்த வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று தமிழக பாஜக கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் முந்தைய திமுக அரசை போன்று வெற்று விளம்பர அரசியலை தமிழக வெற்றிக்கழகம் நடத்த வேண்டாம். ஆக்கப்பூர்வமான முதலமைச்சராக விஜய் இருக்க வேண்டும். அதற்கான கவனத்தை அவர் செலுத்த வேண்டும் என்றும் பாஜக கேட்டுக்கொண்டுள்ளது.